அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஜர் தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகைகளில் ஒன்று. அப்போ மற்ற தொழுகைலாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லா தொழுகையுமே முக்கியமானது தான். ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஃபஜர். ஏன்னா அது ஓய்வெடுக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை. நல்ல எல்லாம் நிம்மதியாக உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகாலையினுடைய தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை அது. அந்த தொழுகையினால் கிடைக்கக்கூடிய 7 முக்கியமான பலன்கள் என்ன என்பதை தான் இந்த காணொளியிலே நாம் தரப்போகிறோம். இந்த 7 பலன்களையும் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து கண்டிப்பாக ஃபஜரை மிஸ் பண்ண மாட்டீங்க. எனவே இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்துக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. நீங்கள் பகிர்ந்து இதை ஒருத்தர் கேட்டு அவர் ஃபஜர் தொழுகையாளியாக மாறிட்டார்னா நிச்சயமாக அதனுடைய பலனும் கூலியும் உங்களுக்கும் வந்து சேரும் என்ற நல்ல செய்தியோடு நான் துவங்குகிறேன். அன்பான சகோதரர்களே, ஃபஜர் தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான தொழுகை. ஒரு நாளினுடைய துவக்கம் காலையிலிருந்து தான் ஏற்படுது, அப்படி தானே? எனவே தான் அந்த துவக்கத்தில் அல்லாஹ் ஒரு தொழுகை வைத்திருக்கிறான். அந்த தொழுகை 2 ரக்காயத்து தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ஏராளம். அறிஞர் பெருமக்கள் 7 விஷயத்தை இதில் வரிசைப்படுத்துகிறாங்க. 7 விதமான பலன் கிடைக்கும் என்று. முதல் பலன் என்ன தெரியுமா? ஃபஜர் தொழுகையில் நீங்கள் ஜமாத்தில் நின்னீங்கன்னு சொன்னால் மலக்குகளுடைய ஷஹாதத்து உங்களுக்கு கிடைக்கும். மலக்குகள் அந்த தொழுகை நிற்கிறாங்க. மலக்குகளோடு ஒரு சஃபரில் நாமும் சேர்ந்து நிற்கிறோன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி 2 ஷிஃப்டாக மலக்குகள் என்ன செய்கிறாங்க? இந்த பூமியில் உலகத்தில் அடியார்களோடு இருக்கிறாங்க. இந்த பூமியில் ஒர்க் பண்ணக்கூடிய டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மலக்குகள் தொழுதுட்டு நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க போயிட்டு மறுபடியும் பகல் ஷிஃப்ட்டுக்கு வரக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய இடம் ஃபஜருடைய தொழுகை. அப்போ அந்த தொழுகையில் நம்ம இணைஞ்சிட்டோம் சொன்னால் மலக்குகளுடைய ஷஹாதத்து கிடச்சிரும். மலக்குகளோடு சேர்ந்து நின்று தொழக்கூடிய வாய்ப்பு அல்லாட்ட கேட்பான். அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேட்பான், எப்படி என்னுடைய அடியார்களை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது இந்த நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அல்லாட்ட போகக்கூடிய மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள்லாம் தொழுதுட்டு இருந்தாங்க, யா அல்லாஹ் அந்த நிலையில தான் நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம் அல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. அப்போது அந்த சாட்சிக்கு நாம் உரியவர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் ஃபஜர் தொழ வேண்டும். இது மொதல் விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுமா? யார் ஃபஜரை தொழுகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பு கீழே வந்துடுறாங்க, அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் வந்துடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழே வந்துடுறாங்க. அல்லாஹ்வின் பொறுப்புகளை கீழே வந்தவர்களுக்கு யாரும் இடைஞ்சல் கொடுக்க முடியாது, யாரும் தொந்தரவு தர முடியாது, யாருடைய பெருங்கொண்ட தீங்கும் அவர்களை அடையாது. காரணம், அவங்க யாருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க, யாருடைய பொறுப்பில் இருக்காங்க? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்காங்க. மன் சல்லா சலாத்தல் ஃபஜ்ரி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா. யார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்து விடுகிறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 2வது முக்கியமான பலன். 3வது முக்கியமான பலன் என்ன தெரியுமா? பேரொளியை கொண்டு அவரை அல்லாஹ் அலங்கரிக்கிறான். பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபித் துலமி. இருள் சூழ்ந்த சமயத்திலே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அதிகாலைக்கு வந்தவர்களுக்கு, நடந்து வந்தவர்களுக்கு நபியே நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நாளை மறுமையிலே பேரொளி கிடைக்கும். ராத்திரி எந்திரிச்சு வந்தாங்கல்ல, அது இருள் சூழ்ந்த சமயம் தானே. அதிகாலையாக இருந்தாலும் கூட ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது இருட்டாக தானே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு இறைவனை நினைவு கூறுறதுக்காண்டி வந்தாங்கல்ல, அந்த இருளில் நடந்து வந்ததுனால நாளைக்கு மறுமையில் நாம் பேரொளியை கொடுத்து அவங்கள பிரகாசப்படுத்துவோம். என்னங்க இப்படி ஜோதிமயமாக இருக்கிறாங்க, ஒளிமயமாக இருக்கிறாங்க, பளிச்சுன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லப்படும், இவங்கெல்லாம் உலகத்தில் ஃபஜர் தொழுத மக்கள். அன்பர்களே, நாளை மறுமையிலே நம்முடைய முகங்களும் பிரகாசிக்க வேண்டும், இருளடைந்து விடக்கூடாது. ஒளிமயமான ஒரு இடத்திலே நாம் நாளை மறுமையில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபஜரை தொழுகணும். இது 3வது பலன். 4வது பலன் என்ன தெரியுமா? யார் ஃபஜர் தொழுகைக்காக நீ எந்திரிச்சிடறாரோ ஷைத்தான் போட்ட முடிச்சு அவர் அறுத்து விடுறாரு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா ராத்திரி தூங்கும் பொழுது ஷைத்தான் அவங்க தலைமாட்டில் உட்காந்து 3 முடிச்சு போடுறான். எப்போ காலையில் ஒருத்தர் ஃபஜர் தொழுகணுன்றதுக்காக வேண்டி எந்திரிச்சு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார். என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹின் நுஷூர். நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் என்னை எழுப்பினான். தூக்கம் ஒரு சின்ன மரணம் தானே. எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கோம் என்ற இந்த திக்ரை ஓதும் பொழுது ஷைத்தான் போட்ட 3 முடிச்சில் ஒரு முடிச்சு அவிழ்ந்துருது. அடுத்து தொழுவதற்காண்டி உதவு செஞ்சார், 2வது முடிச்சு அவிழ்ந்துருது. 3வது தொழுதுட்டாரு, 3வது முடிச்சு அவிழ்ந்துருது. அப்போ ஷைத்தான் போட்ட முடிச்சு அடித்து உடைக்கிறாரு யார்? ஃபஜர் தொழுதவர். ஃபஜர் தொழுதவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார், உற்சாகத்தோடு இருக்கிறார், நல்ல உத்வேகத்தோடு இருக்கிறார்.
யார் ஃபஜர் தொழுகலையோ அவருடைய அந்த டே ஃபுல்லாக நைட்டு போட்ட முடிச்சு அப்படியே நிற்கிது, ஷைத்தான் போட்ட முடிச்சு அப்படியே நிற்கிது. அதனால் ஒரு விதமான இருக்க நிலை இருக்குது. எதை தொட்டாலும் அவருக்கு ஒரு மனசு ஒப்ப மாட்டேங்குது, ஒரு விதமான ஒவ்வாமை இருப்பதை போன்று அவர் பல நேரங்களில் கருதுறாரு. காரணம் என்னென்னா, நேற்று ராத்திரி ஷைத்தான் போட்ட முடிச்சுன்னு அவுக்கலை நீங்கள். ஷைத்தானின் முடிச்சை அவிழ்ப்பதற்கான முக்கியமான வழி ஃபஜர் தொழுகை. இது 4வது முக்கியமான விஷயங்க. 5வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை தருவதற்கான முக்கியமான இடம் ஃபஜர் தொழுகை. இன்றைக்கி எல்லாரும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நிறைய சம்பாத்தி என்பதை தாண்டி கிடைப்பதிலே பரக்கத் கிடைக்க வேண்டும் என நினையுங்கள். அந்த பரக்கத்தை அல்லாஹ் எங்கே வச்சுருக்கான் தெரியுமா? ஃபஜரில் வச்சுருக்கான். நம்ம சமுதாயம் ஃபஜரில் சரியாக இருந்துச்சுன்னா பரக்கத்தான சமுதாயமாக இருக்கும். கிடைப்பதில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்திலே பரக்கச் செய்வாயாக. இப்போ அதிகாலை ஃபஜர் தொழுது விட்டு, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தான வியாபாரத்தை கொடு, என்னுடைய பரக்கத்தான தொழிலை கொடு, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தான செழிப்பான குடும்பத்தை கொடு, நிம்மதியான குடும்பத்தை கொடுன்னு ஒருத்தர் துவா செஞ்சுட்டாங்கன்னா அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பாங்க. இப்போ ரிஸ்கிலே பரக்கத்தை தருவதற்கான முக்கியமான வழி ஃபஜர் தொழுகை. இது 5வது பலன். 6வது பலன் என்ன தெரியுமா? யார் ஃபஜர் தொழுகிறாரோ நரகத்தை விட்டு விடுதலை பத்திரம் பெற்றுவிட்டார், சொர்க்கத்துக்கு தகுதிமிக்கராக ஆகிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, 2 குளிர் தரக்கூடிய நேரத்திலே தொழக்கூடியவர் நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குளிர் தரக்கூடிய நேரம் எது? அதிகாலை நேரம், கொஞ்சம் நல்ல கூலிங்காக இருக்கக்கூடிய சமயம் அது ஃபஜர் தொழுகை. 2வது நேரம் மாலை நேர தொழுகை, அசருடைய தொழுகை. இதை யார் கண்டினியூவாக தொழுகிறாங்களோ நிச்சயமாக அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போது இந்த வாக்குறுதியை ஃபஜர் தொழுவதால் மட்டும்தான் பெற முடியும். இது 6வது விஷயம். 7வது முக்கியமான விஷயம், நீங்களும் நானும் கண்டிப்பாக தெரிஞ்சு கொண்டு இதிலிருந்து விலகி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? யார் ஃபஜர் தொழுகிறாங்களோ அவங்க முனாஃபிக் இல்லைங்கிறத ரசூலுல்லாஹ் டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. முனாஃபிக் தன்மைங்கிறது ரொம்ப மோசமான தன்மை, நிஃபாக்கு, நயவஞ்சகம், அது இருக்கவே கூடாது. ரசூல் சொல்கிறாங்க, யார் ஃபஜரையும் இஷாவையும் தொழுதுறாங்களோ அவங்க முனாஃபிக் கிடையாதுன்றாங்க. ஏன்னா சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்கள் காலத்தில் நாங்கள் முனாஃபிக்கா அல்லது மூமினா என்று ஒருத்தரை அடையாளம் காணணும்னா அவர் ஃபஜருக்கு வராரா இஷாவுக்கு வராரான்னு பார்ப்போம். ஃபஜருக்கும் இஷாவுக்கும் வந்தவர் மூமினு, ஃபஜருக்கும் இஷாவுக்கும் வராதவர் முனாஃபிக்கு. காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்கலுல் முனாஃபிகீன, முனாஃபிக்கின்களுக்கு ரொம்ப கஷ்டமான தொழுகை என்ன தொழுகை தெரியுமா? ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும். அப்போ நீங்களும் நானும் மறுபரிசீலனை செய்யணும் நம்முடைய ஈமானை. எனக்கு ஃபஜர் தொழுகை கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? எனக்கு இஷா தொழுகை கஷ்டமாக இருக்கா, சிரமமாக இருக்கா? தொழணும்னு மனசு சொல்லுதா, பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு தட்டி விடுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் ஏறி இருக்கிறது என்ற அர்த்தம். நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஃபஜர் தொழாடி எனக்கு அந்த நாளே ஓடுறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டில் நம்ம இருந்தோன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்கள். ஈமானுடைய வட்டத்தில் நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க. எனவே இந்த 7 பலன்கள், முக்கியமான பலன்கள் ஃபஜர் தொழுதால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த 7 பலனையும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இந்த வீடியோவை சேவ் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மக்களோடு பகிருங்கள். இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக ஃபஜர் தொழுவதற்கு முயற்சியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த தௌஃபீக்கை வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.